நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஒரு நிறைவை கொடுக்கிற கர்த்தர். அதாவது ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த தீமையானாலும், நான் திருப்பி சொல்கிறேன், போன வாரத்திலிருந்து நாம் தொடச்ச ஒரு 4 வாரமாக பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை குறித்து நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தீமையே வராது அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் இருக்கிற தீமையிலிருந்து அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். வசனம் சொல்லுது, தானியேலை தூக்கி சிங்க கபில போடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலை, போட்டாலும் தேவன் அந்த சிங்கத்துடைய வாயை கட்டுவார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு சொல்லப்படுகிற அனனியா, மிசாவேல், அசரியா இவங்களை தீயில தூக்கி போட்டாலும், போடவே மாட்டாங்கன்னு சொல்ல, ஒருவேளை தீயில தூக்கி போட்டாலும் அந்த தீயின் நடுவில் கர்த்தர் அவங்களை விடுவிப்பார். வைராக்கியம் நமக்கு தேவை. ஒரு ஊழியக்காரர் ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு கால் ரொம்ப பலவீனமாயிடுச்சு. பலவீனமான உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனார். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த கால் கொஞ்சம் கொஞ்சமாக பலன் அடைஞ்சிட்டே இருந்தது. கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார். இப்போ கால் எப்படி இருக்குன்னு பார்க்க போனார். இப்போ கால் எப்படி இருக்குன்னு பார்க்க போனால், நல்லா இருக்கிற காலை விட அடிப்பட்ட கால் அதிக பலத்தோடு இருந்ததான். அப்போ அந்த டாக்டர்கிட்ட கேட்டாராம், எப்படிங்க இது அடிப்பட்ட கால், நல்ல காலை விட இது எப்படி இப்படி ஆரோக்கியமானதுன்னு கேட்டப்போ சொன்னாங்களாம், இந்த பக்கத்தில் இருக்கிற எலும்புக்கு நிறைய கால்சியம், நிறைய சத்தை நாம் அதிகமாக கொடுத்ததுனால இந்த எலும்பு முன்னிலும் அதிக பலன் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதை தான் பைபிளில் படிக்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில் யோசேப்பு சொல்கிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றினார். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தீமையே வராதுன்னு சொல்லலை, ஏதாவது நடந்த அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றி, எவன் தீமை செய்தானோ அவனே ஆச்சரியப்படும்படி அவனுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வைப்பார். பைபிளில் வேதம் சொல்லுது, யார் தூக்கி தீயில போட்டாங்களோ அவனை எழும்பி வந்து அவர்களை கனம் பண்ணி உங்கள் தேவனே தேவன் என்று ஆர்ப்பரித்தான். பட்டணம் எங்கும் இவர்கள் தேவன் தான் தேவன் என்று சொல்லி பிரசித்திப்படுத்தினான். அதனால கவனிங்க, கட்டளை என்னவாயிருந்தாலும், இந்த தேசம் என்னவாயிருந்தாலும், இந்த தேசத்தில் இருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பைபிள் வசனம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். அப்போ வேதத்தின்படி பார்த்தா இந்த வஞ்சிக்கிறதுனால என்ன நடக்குது, நாம் யார், நாம் எப்படி இருக்கணும், வஞ்சிக்கிறது எவ்வளோ பெரிய தவறு என்பதை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் சிலதை கவனிக்கலாம். நம்ம திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். 7வது அதிகாரத்தில் 16லிருந்து படிக்கலாம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முற்செடிகளில் திராட்சை பழங்களையும் முற்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல மரமா இருந்தா, ஒரு சிலர் நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபத்தில் ஆவியில நிரம்புவாங்க, அந்நிய பாஷையில பேசுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க. ஆனா கனிகள் என்று வரும் பொழுது சொந்த மகனுக்கு கூட பாருங்க நன்மை செய்ய மாட்டாங்க. ஒரு மருமகளை துரத்துறதுல, ஒரு மாமியாரை துரத்துறதுல, ஒரு நல்ல கனி இல்லாத கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு ரொம்ப வேதனை என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் தான் அநேகர் பாருங்க ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் விடுறாங்க. காரணம், நல்ல கனி இல்லாதவர்கள். ஒரு கிறிஸ்தவர்கள் தான் உடன் பிறந்த சகோதரர்களுக்கு உதவி செய்வது கிடையாது. பைபிள் வசனம் சொல்லுது, இக்கட்டில் உதவவே சகோதரன் பிறக்கிறான். உங்களுக்கு சகோதரன் சகோதரி இருந்தா அவங்க ஆபத்தில் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கடன் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. நீ என்ன கடன் கொடுக்கறது? எவனும் கடன் கொடுக்குறான், கந்து வட்டிக்காரங்க தான் கடன் கொடுப்பான். கடன் கொடுக்கறதுக்காக நீ உடன் பிறந்த. வசனம் சொல்லுகிறது, பலவீனப்பட்டா உங்களில் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் ஒருவருக்கு ஏதாவது இல்லாம போனா நீங்க உதவி செய்யுங்க. இக்கட்டில் அவர்களுக்கு உதவி செய்ய தான்
சகோதரனா சகோதரியா நீங்க பிறந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல மரத்தை போல இருக்கிறாங்க. நல்ல மரம் எல்லாமே எல்லா மரத்தை போல நிறைய இலைகள் இருக்கு, பூ இருக்கு, நல்ல பசுமையா இருக்கு. ஆனா கனி இருக்கா அப்படின்னு பார்த்தா நல்ல மரமா இருந்தா என்ன செய்யும்? நிச்சயம் நல்ல கனிகளை கொடுக்கும். நீங்க நிறைய இடத்துல இந்த சில மரங்களை பார்க்கலாம். சில மரங்கள் அது நல்லா ஓங்கி வளர்ந்து இருக்கும், ஆனா அதுல எதுவுமே என்ன செய்யாது, எந்த பலனும் அந்த மரத்தால் இருக்காது. அது போல பலனற்ற ஒரு மரமாக இருந்தால் என்ன நடக்கும்? யாரையும் குறை சொல்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. நான் திருப்பி சொல்கிறேன், சில சில சம்பவங்களை நான் பார்த்தது மனதை பாதித்ததுனால நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய சபை எப்படி ஆயத்தமாகணும். எனக்கு நல்லா கவனிங்க, இது முகத்தை திருப்புறதுக்கான பிரசங்கம் இல்லை, உங்களுடைய வாழ்வை திருப்புவதற்கான பிரசங்கம். சில வசனங்களை கூட கவனிச்சுட்டு வாங்க. இன்னொரு வசனத்தை பாதிக்கலாம். அதே மத்தேயு புஸ்தகம் 12வது அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 12வது அதிகாரத்தை எடுத்து 33 வசனத்திலிருந்து படிக்கலாம் பாருங்க. 12:33. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். வீரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானது எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். யோவான் ஸ்நானகன் பேசுறாரு, வீரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி திட்டுறாரு. ஏன் வீரியன் பாம்பு குட்டின்னு திட்டினாரு தெரியுமா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. பாம்புக்கு நீ பாலை கொடுத்தாலும் சரி, அல்லது பாம்புக்கு முட்டையை வச்சாலும் சரி, நீ முட்டை கொடுத்தாலோ பாலை கொடுத்தாலும், நீ என்ன கொடுத்தாலும் பாம்பு டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். ஏன்? பாம்புக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், விஷத்தை மட்டும்தான் கக்க தெரியும். அதனுடைய உடம்பு முழுவதும் என்னதான் சேமித்து வச்சிருக்கு? விஷத்தை தான் சேமித்து வச்சிருக்கு. இன்னைக்கு அதனால தான் பாம்பு ஒரு பிசாசுக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. கவனிங்க, அவர் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் சொல்லும் பொழுது, வீரியன் பாம்பு குட்டிகளை போல விஷத்தை கக்கிறதற்கு நீங்க அழைக்கப்படலை. நீ நல்ல இருந்தா, நல்ல மரமா இருந்தா, நல்ல கனிகளினால நீ வெளிப்படு. ஒரு சகோதரன் சகோதரி கிட்ட அன்பு காட்டுங்க. உடன் பிறந்த ஒன்று தெரியுமா? கொஞ்சம் நல்ல கவனிங்களை, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு நாம் இன்னைக்குன்ற பாட்டில் வேளாங்கண்ணி சிஸ்டரும் அவங்க பிரதரும் வந்திருக்கிறாங்க. இந்த பிறப்பு என்பது திரும்ப நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் பிறக்க முடியாது, தெரியுமா? நமக்கு ஒரே ஒரு பிறப்பு தான். நல்லா கவனிங்க, கூட பிறந்தவங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதாவது உலகத்தில் சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்பா இல்லையா, உங்கள் அண்ணனை பாருங்க அப்பா தெரிவாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு அம்மா இல்லையா, உங்கள் அக்காவை பாருங்க அம்மா தெரிவாங்கன்னு சொல்லி. நிறைய பேர் இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நானும் நிறைய கவனிச்சிருக்கிறேன். எங்கள் அம்மா இருக்கிறவரில் எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அக்கா எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கை தான் உங்கள் அம்மா, இவங்களுக்கு தான் நீ மகளாக பிறந்திருக்க. நீ திரும்ப நினைச்சாலும் உஷாராணி சிஸ்டருக்கு பிரத்திஷா திருப்பி மகளாக பிறக்க முடியாது. அதனால் கவனிங்க, இந்த பிறப்பை ஒரு விசேஷமாக முதல்ல பார்க்க பழகுங்க. நீ நல்ல மரமா, நல்ல மகளா, நல்ல மகனா, ஒரு நல்ல சகோதரனா, ஒரு நல்ல சகோதரியா, நீ ஒரு தேவனால் வேர்பிரிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனா, அதை உன் கனிகளினால தான் வெளிப்படுத்த முடியும். வேதத்தில் திருப்பிக் கொள்ளலாம். யோவானுடைய புத்தகம் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது நாம இந்த உலகத்தில் கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், சீஷர்கள் அதை குறித்து என்ன சொல்றாங்க, வேத கருத்து என்ன சொல்லுது, வேத பாரகர் பரிசேயருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது. யோவானுடைய புத்தகம் 7வது அதிகாரத்தை திருப்பி 49வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்ட. வேதத்தை அறியாத ஜனம், வேத அறிவு, வேத வசனத்தை பற்றின இந்த வேதத்தை பற்றின அறிவு யாருக்கு குறைவா இருக்கிறதோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சபிக்கப்பட்டவர்கள். இந்த வேத வசனத்தை பற்றின அறிவு, பைபிள் சும்மா இதை தலைமாட்டில் வச்சுக்கிறதுக்கு இல்லைங்க, தினமும் வாசிக்கிறதுக்கு. தினமும் வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், இந்த சத்தியத்தை அறியாதவர்கள், வசனம் சொல்லுகிறது, இந்த சத்தியத்தை பைபிளை படிக்கிறோம், வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். யார் வேதத்தை பத்தின அறிவு இல்லாமல் இருக்கிறார்களோ, இன்னும் கூட நல்ல கவனிங்க, நல்ல மரமாக இருந்து நல்ல கனி கொடுக்கணும்னு சொன்னால் வேத அறிவு நமக்கு தேவை. எபிரேயருடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. நான் சொல்ற வசனங்களை கொஞ்சம் தயவு செய்து கூட படிச்சுட்டு வாங்க, மற்றவங்களும் அதை கவனிங்க. எபிரேயருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க.
எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பொய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது ஆசீர்வாதம் பெறும். நல்ல கவனிங்க. வசனத்தை கேட்டு 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 வசனத்தின்படி வாழ்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா வசனத்தை கேட்டு கேட்டு தான் மட்டும் நல்லா இருந்த போதும் சொல்லி கனி கொடுக்காத மரம், அதாவது கர்த்தருக்கு கொடுக்காத மனுஷன். அந்த பிரதர் சொல்லும் போது சொன்னார் பாருங்க, ஆலயத்துக்கு நான் கொடுக்கல. நானும் நிறைய பேர் கவனிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்க. இந்த தசம பாகம் அது தேவனுக்குரியது. பைபிளை எடுத்து சொல்லும் பொழுது மல்கியாவுடைய புஸ்தகம் மொத அதிகாரத்துக்கு கொஞ்சம் வாங்கல. மல்கியாவுடைய புஸ்தகம் மொத அதிகாரம், எல்லாரும் திருப்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மல்கியாவுடைய புஸ்தகம் மொத அதிகாரம் எந்த வசனம்? மல்கியா 1ல் எந்த வசனம் வரும்? தசம்பாகத்தை பற்றி இருக்கு இல்லையா? தெரியலையா? மல்கியா மொத அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். மொத அதிகாரம், மல்கியா மொத அதிகாரம், அதனுடைய கடைசி வசனம் 14வது வசனம் சொல்லுவா, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு என்று பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். வசனம் சொல்லுகிறது, நல்லது இருக்கும் பொழுது தேவனுக்குரியது, முதன்மையானது கர்த்தருக்குரியது. உன் சம்பாத்தியத்தில் முதன்மையானது தேவனுக்குரியது. அந்த தேவனுக்கு உரியதை கொடுக்காமல் அதை வஞ்சிக்கிற மனுஷன் கபடஸ்தன். அந்த கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க. நீங்க தசம்பாகத்தை பத்தி நான் பேச வரல. நான் பேச வந்திருக்கிறது என்னன்னு சொன்னா, நீங்கள் கனி கொடுக்கும்படி எப்படி மாறணுங்கிறதான் பேச போறோம். கனியில ஒன்று தசம பாகமும். ஒரு சிலர் பாருங்க நல்லா இருப்பாங்க, வெளியில பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், வெளியில பார்க்கறது. இது கடைசி காலங்க. இந்த கடைசி காலம் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? நிறைய பழங்கள் இருக்கு. என்ன பழம்? சீட்லெஸ், விதையற்ற பழங்கள். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நாட்டு பழத்தை விட இந்த ஹைபிரிட் பழம் வந்து பாருங்க, இயற்கையாக விளைகிற இதை காட்டிலும். நான் இங்க ஒரு சில கடையில் பார்க்குறேங்க, இவ்வளவு பெருசு இருக்கு கொய்யாக்கா. சீத்தாப்பழம் இவ்வளவு பெருசு இருக்கு. சீத்தாப்பழம் இவ்வளவுதானே வரும். என்ன சீத்தாப்பழம் இவ்வளவு பெருசு இருக்கு? பழத்தை பார்த்தா பெருசா இருக்கு, இந்த கொய்யா பார்த்தா பெருசா இருக்கு. அப்பதான் யோசித்தேன், சில பேர் பாருங்க ஒரிஜினலை விட டூப்ளிகேட் பயங்கரமா இருக்கு. எனக்கு நல்ல விசுவாசியை விட, கனி கொடுக்கிற விதையுள்ள விசுவாசியை விட விதை இல்லாதவன் செழிப்பா தெரிகிறான். ஆனா கவனிச்சு பாருங்களேன், அவங்க செழிப்பா தெரிவாங்க, ஆனா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுல விதை கிடையாது, அதனால சந்ததி வராது. தேவனுடைய படைப்பு வேறு. இங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கென்று பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை சொல்லுகிறார். நல்லதை கொடுக்காம, ஆலயத்துக்கு முதன்மையானது கொடுக்காம, தசம பாகத்தை வஞ்சித்து வைக்கிற ஒவ்வொரு மனுஷனும். இப்ப மல்கியா 3வது அதிகாரத்தை திருப்புங்க, 8ஆம் வசனத்தை திருப்புங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனாலே? தசம பாகத்திலும் காணிக்கைகளில் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாங்களை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகளையை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். நல்ல கவனிங்க. ஒரு நல்ல மரம் கனி கொடுக்கிற மரமா இருக்கணும். எந்த மரமெல்லாம் கனி கொடுக்காம மலட்டு மரமா இருக்கிறதோ, தேவனுடைய பார்வையில ஒரு விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? நாம படிச்சோம் இல்லையா? சபிக்கப்பட்டவர்களா நாம் இருக்கக்கூடாது. 1 பேதுருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்படி நீதிக்கு பிழைக்கணுங்கிறதுக்காக தான் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார். கொஞ்சம் கவனிங்களேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு ஆவிக்குரிய மனுஷன்
ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னில் விதை உள்ளவனாய் இருக்க வேண்டும். பைபிள் ஆதியாம புஸ்தகத்தை நாம திருப்பி கொள்ளலாம். ஆதியாம புஸ்தகத்தை நாம திருப்பணும் சொன்னா 24வது அதிகாரம். ஆதியாம புஸ்தகம் 4வது அதிகாரம். இந்த 4வது அதிகாரத்துக்கு வரும்போது கடைசி 2 வசனத்தை பாருங்களேன். ஆதியாம புஸ்தகம் 4வது அதிகாரத்துல கடைசி 25 26 படிங்க. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறு ஒரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். கவனிங்க, சேத்துன்னு சொன்னா நியமிக்கப்பட்டவன். சேத்துன்னு சொன்னா நியமிக்கப்பட்டவன் அர்த்தம். இப்போ 3வதா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேரு சேத்துன்னு வைக்கிறாங்க. இந்த சேத்து என்ன செய்யறான்? அவன் வளர்ந்து அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான்? 26 வசனம். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். ஏனோஸ் அப்படி சொன்னா மரண மனிதன் அப்படின்னு அர்த்தம். மனிதன் அவன் மரிக்க கூடியவன் என்று. ஏன்னா ஆதாம படைக்கும் பொழுது அவனை மரணத்துக்கென்று படைக்கவில்லை, வாழ்ந்திருக்கும்படி தேவன் அவனை படைத்தார். ஆனா இந்த சேத்துக்கு பிறகு அவன் பிறக்கிற குழந்தைகளுக்கு பிறகு மரண மனிதன். ஒரு மனிதன் அவன் மரிக்க வேண்டும். இங்க கவனிங்க, ஒரு மனுஷன் மரிக்கிறான்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்? ஒரு தானியம் மரிக்குதுன்னு சொன்னா நம்ம படிக்கிறோம் இல்லையா, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய பலன் கூடாது. அப்ப அந்த கோதுமை செத்தாதான் என்ன செய்யும்? பலன் வரும். அப்ப கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும் சொன்னா ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துவுக்குள்ள பாவத்துக்கு மரிக்கிறவர்களாகவும் அநேகரை கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கிறவர்களாக இருக்கணும். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை கொஞ்சம் கவனிங்க. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, அந்த மனிதன், இது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசனத்தை படிச்சுட்டே போயிடலாம். 1வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1 அதிகாரத்துக்கு வந்து 11 12 படிச்சீங்கன்னா இந்த வசனத்தோட வியாக்கியானம் புரியும் பாருங்க. 11 12. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் நல்ல கவனிங்க, தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களை முளைப்பித்தது நல்ல கவனிங்க. தங்கள் இது புரியுதா பாருங்க. இந்த 2 வசனமும் திருப்பி ஒரு காரியத்தை சொல்லுது. தங்கள் விதையுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாமரம் 1000 விதைகளை அது கொடுக்கணும். அந்த மாமரம் உண்டாக்கக்கூடிய தங்கள் விதையுடைய ஏராளமான கனிகளை அது கொடுத்து அது என்ன செய்யணும்? அநேக மரங்களை உருவாக்க வேண்டும். இப்போ இந்த ஏனோஸ் அப்படி சொன்னா மரண மனிதன் எப்படிப்பட்டவனா, அவன் மரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மரம் அழியறதுக்கு முன்னாடி நிறைய கனிகளை கொடுத்து நிறைய மரங்களை உருவாக்குறதோ அதே போல இந்த மனிதன் மரிக்கிறதுக்கு முன்னாடி பல மனிதர்களை உருவாக்க வேண்டும். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், ஒரு விசுவாசி, நீ விசுவாசியான பிறகு ஒரு ஆத்மாவையாவது மரிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆதாயப்படுத்தி ஆகணும். வசனம் சொல்லுகிற காரியங்களை கொஞ்சம் கவனிங்க. நீங்க உலகத்துல புதுசா ஒருத்தருக்கு திருமணம் ஆச்சுன்னு வச்சுங்க. ஒருத்தருக்கு திருமணமான உடனே ஜனங்க என்ன கேட்பாங்க? ஒரு மாசம் கழிச்ச உடனே அப்புறம் விசேஷம் ஒண்ணு இல்லையா? திருமணமான உடனே என்ன கேட்கறாங்க? விசேஷம் இல்லையா? 2 மாசம் ஆச்சு, விசேஷம் இல்லையா? 3 மாசம் ஆச்சு, விசேஷம் இல்லையா? ஒருவேளை அந்த பெண் திருமணமாகி 3 மாசம் 3 வருஷம் 4 வருஷம் ஆகியும் குழந்தை பெற்றெடுக்கலன்னா என்ன கேட்பாங்க எல்லாரும் சேர்ந்து? ஏன் விசேஷம் ஒன்றும் இல்லையா? கவனிங்களேன். அதே போல பரலோக ராஜ்யம் என்னைக்கு மனவாட்டியாகி சபைக்குள்ள ஒரு விசுவாசி வந்ததோ அன்னைக்கே பரலோகம் கேட்குது, ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து விசேஷம் இல்லையா? ஆத்தும ஆதாயம் செய்யவில்லையா? நீ ஆண்டவருக்கு மனவாட்டி ஆன பிறகு மனவாளனுக்கென்று மனவாட்டி ஒரு மனிதன், பைபிளை படிச்சோம் இல்லையா, ஏனோஸ், அவன் மரிக்கும் முன்பதாக பல மனிதர்களை உருவாக்க வேண்டும். ஒரு மாமரம் எடுத்துங்க, ஏதோ ஒரு மரத்தை எடுத்துங்க, ஒரு கொய்யா மரத்தை எடுத்துக்கிட்டா கூட அதை பிட்டு பாருங்க, ஏராளமான விதைகள். ஏன்?
தங்களில் தங்கள் விதைய உடைய தங்கள் ஜாதியின்படியே. ஒரு கொய்யா மரம் அநேக கொய்யா மரங்களை உருவாக்கணும், ஒரு மாமரம் அநேக மாமரங்களை உருவாக்கணும், ஒரு தென்னை மரம் அநேக தென்னை மரங்களை உருவாக்கணும், ஒரு மனிதன் அநேக மனிதனை உருவாக்கணும். அதனால தான் கர்த்தர் பாருங்க, தங்களில் தங்கள் விதையுடைய அது பெருகணும். இதனுடைய அர்த்தம் ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு சபை இன்னைக்கு அதுதான் பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சீட்லெஸ் பழங்களா இருக்காதீங்க, சீட்லெஸ் விதை அற்ற பழமா இருக்காதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க. இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபை இந்த சீட்லெஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா? எத்தனை பேர் சீட்லெஸ் சாப்பிட்ருக்கீங்க? ஒரு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு திராட்சை பழம். சில பேருக்கு பாருங்க, நல்ல திராட்சையை சாப்பிட்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த விதை உள்ள திராட்சை இருக்கு பார்த்தீங்களா? சில பேர் சொல்றாங்க அந்த விதையில கேன்சரை கூட குணமாக்குமா கருப்பு திராட்சை. ஆனா உங்ககிட்ட கருப்பு திராட்சையும் சீட்லெஸ் திராட்சையும் கொடுத்தா எதை வாங்கி சாப்பிடுவீங்க? சீட்லெஸ் தான் சாப்பிடுவீங்க. ஏன்? மனிதன் அப்படி ஆயிட்டான். மனுஷனை பொறுத்தவரை ஒரு பப்பாளி, நாட்டு பப்பாளி கொடுத்தா அதை வெட்டி அதில் இருக்கிற கொட்டைகளெல்லாம் எடுக்கணும், நிறைய கொட்டை இருக்கும். ஆனால் மனுஷனுக்கு எப்படி தேவை? விதையே இல்லாதது எடுக்கணும். நல்லா கவனிங்க, இந்த விதையே இல்லாததை சாப்பிட்டு தான் இன்னைக்கு மனுஷன் மலட்டு தன்மையாக இருக்கிறான். நல்லா கவனிங்க, அன்னைக்கு நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ யோசித்து பாருங்க, எங்கே ஆகிலும் டெஸ்ட் பேபிக்குன்னு சொல்லி யாராவது போனாங்களா? யோசித்து பாருங்க. அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், ஹோட்டலு, பேக்கரி இதுதான் நிறைய இருக்குது. நிறைய விசுவாசிகள் எங்கே இருக்கிறாங்க? பேக்கரியில் தான் இருக்காங்க. என்னை கூட ஒரு நாள் இங்கே ஒரு பேக்கரிக்கு ஒரு பாஸ்டர் அடிக்கடி கூப்பிடுவார். ஒரு 2-3 டைம் போனேன். அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், பிரதர் பேக்கரியில் நம்மளை ஜனங்க பார்க்கக்கூடாது, அதனால் அடிக்கடி இங்கே வரீங்க, நீங்கள் கூப்பிட்டதுனால நானும் ஒரு 4-5 முறை வந்துட்டேன். ஆனால் இது எனக்கு தகுதியாக இல்லை. நம்மளை டீ கடையிலையும் பேக்கரியிலையும் நம்மளை பார்க்கக்கூடாது. நான் அவருக்கு சொன்னது அதுதான். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் போகிறதே இல்லை. அவர் 2-3 முறை கூப்பிட்டு அவர் கோச்சிக்கிட்டார். எனக்கு அதை பற்றி பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம சும்மா நம்ம பேக்கரியில் இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிங்க. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மாத்திரம் வேகமாக சொல்கிறேன். நேரம் குறைவாக இருக்கிறதுனால, திருவிருந்தெல்லாம் இருக்கிறதுனால நான் சொல்ல வேண்டிய கருத்தை வேகமாக சொல்கிறேன். தடை என்பது யார் தடைன்னு சொன்னால், ஏசாயா புத்தகம் 59வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஆத்தும ஆதாயம் செய்ய முடியாதபடிக்கு இன்னைக்கு சபையானது ஒரு சீட்லெஸ் விதையாக இருக்கிறது, விதையில்லாத பழங்களாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். சில பேர் பாருங்க, நல்லா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பாருங்க, தசம பாகம்னா கோபம் வந்துடுது, காணிக்கன்னு சொன்னால் கோபம் வருது. ஆனால் ஜெபம் பாருங்க வேற லெவலில் இருக்கும். நாகர்கோயிலில் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. நாகர்கோயிலுக்கு போயிருந்தப்போ பலாப்பழத்தை வெட்டி வெட்டி வச்சிருக்கிறாங்க. பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் எனக்கெல்லாம், எல்லாருக்குமே பலாப்பழம் பிடிக்கும். முக்கணிகள்னு சொல்கிறாங்க இல்லையா? முக்கணியை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பாருங்க வாழைப்பழம், சில பேரெல்லாம் வச்சு கற்பூரம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கற்பூரம் பழத்தை ஒரு பசியாக இருக்கும்போது சாப்பிட்டு பாருங்க, டக்குன்னு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், உடனே பற்றி கொள்ளும். அதனால தான் அதுக்கு பேர் கற்பூரம்னு வச்சிருக்கிறோம். இந்த செவ்வாழை டெய்லி சாப்பிட்றவனுக்கு பாருங்க நோயே வராது. அதனால தான் அது செவ்வாழைன்னு பேர் வச்சிருக்கான். ஒரு சிலருக்கு ஏதாவது குழந்தை பிறக்கலையா, ஏதாவது பிரச்சனையா, 21 நாள் 40 நாள் டெய்லி காலையில் செவ்வாழையை சாப்பிடுங்கம்பாங்க. ஏன்? ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. நான் பழத்தை பற்றி விளக்கம் கொடுக்க வரல, உதாரணத்துக்கு சொல்லிட்டு வேகமாக போகிறேன். அப்போ இந்த பலாப்பழத்தை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், அந்த வாசனை பிடிக்கும், அந்த பலாப்பழம் பிடிக்கும். அதுலேயும் இந்த பன்ருட்டி பழம் தான் இப்போ சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஒரு ஆசை வருது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலாப்பழம் அவ்வளோ பிடிக்கும். நாகர்கோயிலில் பலாப்பழத்தை வெட்டி வெட்டி அந்த அம்மா தூக்கி தூர போட்டுட்ருக்கு, சிலதை வெட்டி ஒரு பக்கம் போட்டுட்ருக்கு. ஏன்னா அந்த அம்மா பலாப்பழத்தை இவ்வளோ வேஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா, அவங்க கிறிஸ்தவங்க, நாங்கள் ஒரு காரியமாக போயிருந்தோம். அப்போ அவங்ககிட்ட சொல்கிறேன், என்னங்க பழத்தெல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு, உங்களுக்கு வேணுமா இருந்தாங்க, கொடுங்கன்னு ஒன்று, இருங்க நான் நல்லதாக தரேன்னு சொல்லிட்டு சிலதை எடுத்து வச்சு சின்னதாக எடுத்து வச்சுட்டு பெருசெல்லாம் தூக்கி தூக்கி தூர போட்டாங்க. நான் சொல்கிறேன், ஏம்மா கொடுக்கறதுல பெருசாக கொடுங்க, சின்னதாக கொடுக்குறீங்க, பெருசெல்லாம் தூக்கி தூர போட்டுறீங்களே. அதுக்கப்புறம் அதை வாங்கி கடிச்ச பிறகு தான் தெரிஞ்சது, அதில் ஒன்றும் காணலை, ஒரு இனிப்பும் காணலை. என்னங்க இது சல்லுன்னு கிடக்குதுன்னு. ஆமாம், இது பேர் சக்கப்பழம் அப்படின்னாங்க. சக்கப்பழமா? அப்போ பலாப்பழம் இல்லையா அப்படின்னு. பலாப்பழம் தான், பலாப்பழத்தில் சக்கப்பழம். விசுவாசி தான், விசுவாசியில் சக்கப்பழம். இது விசுவாசி தான், ஆனா சக்கப்பழம். இதுக்குள்ள என்ன கிடையாது? விதை கிடையாது. ஒரிஜினலை விட சூப்பரா இருக்கு.
அந்த பலாப்பழத்தை பிரித்து வச்சா அந்த பலா சொலை தானே சொல்கிறோம். அந்த சொலையை பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக அழகாக பார்த்த உடனே எடுத்து பார்த்து எவ்வளோ வேகமாக தூக்கி கடிச்சிங்களோ அவ்வளோ வேகம் பூ அப்படின்னு சொல்லி தூர போட்டு நல்லாவே இல்லைங்க. அதே போல் தான் சில பேரை பார்த்த உடனே விசுவாசி ஆஹா என்ன அழகாக ஜெபம் பண்ணுது, தூக்கி பார்த்த உடனே கனியும் கிடையாது கிரியும் கிடையாது, உள்ள விதையே கிடையாது, போ அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற அளவுக்கு தான் இன்னைக்கு விசுவாசிகளுடைய நிலைமை. யோசிச்சு பாருங்க. ஊழியக்காரங்க, விசுவாசிங்க, தேவ பிள்ளைகள், ஒரு நாள் வரப்போகுது எல்லாருக்கும். உமது நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அப்ப ஆண்டவர் சொல்லுவார், ஏ சக்கப்பழம் கிளம்பிக்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரப்போகுது, ஆவியில நிரம்பி அப்படியே சைட்ல இருக்கிறவன் எல்லாரும் தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒத்த ஆள ஆடிட்டு இருப்பாங்க. சில மனிதர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் பாருங்க. ஆனா கனியற்ற மனிதர்கள். ஒரிஜினல் உலகத்துல சொல்றாங்க இல்லையா, நிறக்கூடும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். நிறக்கூடும் கர்த்தருக்கு கொடுக்கறது. இந்த சக்கப்பழம் இருக்கு பார்த்தியா, கொடுத்துட்டு அப்படியே இப்படி வரும். அப்படி ஒரு சிலர் எல்லாம் ஒரு சைஸாவே எப்போ பாரு ஆராதனை சொன்னாலும் பக்கத்துல எல்லாம் அப்படியே கண்ணு மூடுற. அவங்கள ஏன்பா நீ பார்க்குற? ஆராதனை ஜெபம் பண்ணும்போது நிறைய இது நம்முடைய சபை இல்லைங்க. சபையாக போய் பிரசங்கம் பண்ணுறோம், சபையாக போகிறோம், நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்லையும் பார்க்குறோம். பாஸ்டர்ஸ்லையும் இந்த மாதிரி நிறைய ஆட்களை பார்த்துருக்குறேன். சில பேர் எல்லாம் ஆமென் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க வசனத்தை வாசிக்கவே மாட்டாங்க, ஆமேன்னு இருப்பாங்க. ஏன்? அது எடுக்க தெரியல. இங்கேயே இந்த சேட்டெல்லாம் நடக்கும். இத்தனையும் கவனிச்சுக்கிட்டு சில நேரத்தில் பார்த்துட்டு அமைதியாக குனிஞ்சுக்குவேன். கவனிச்சிருக்கீங்களா தெரியல. வசனத்தை கர்த்தர் இப்படியா செய்வார் அப்படின்னு சொன்னா ஆமேன் வரும். வசனத்தை எடுத்தாங்களா? எடுக்க மாட்டாங்க. நிமிந்து பார்த்தா என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்? யூதா தெரியல பிரதர், நீ சொல்ற வசனம்லாம் திடீர்னு ஆமோஸ்ன்னு சொன்னா, யோனா சொன்னா, ஏதோ மல்கியா சொல்ல கடைசியா இருக்கு எடுத்துக்கிறோம், ஆதி ஆமன் சொல்லு முதல்ல இருக்கிறது எடுத்துக்கிறோம், டக்குனு திறந்தா சங்கீதம் எடுத்துக்கிறோம். நீ வேற ஏதாவது அந்த சங்கீதத்தோடு நிறுத்திங்க. அதில் போய் உன்னத பாட்டு பிரசங்கி இப்படி சொன்னீங்கன்னா அதை தேடுறதுக்குள்ள நாங்கள் ஒரு வழி ஆயிடும்னு சொல்லிட்டு நாம் இருக்கிறோம். கவனிங்க, சக்க பழமா நல்ல பழமாங்கிறது, விதை இருக்கா இல்லையாங்கிறது, நாம சத்தியத்தில் வளர்றோமா இல்லையாங்கிறது, நம்மை பார்த்து பரலோகம் கேட்கிறது விசேஷம் இல்லையா. திருமணம் ஆயிடுச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்த ஜனங்க எப்படி வாழுகிறோம்? இந்த காலம் பார்க்கறதுக்கு ஒரு ஷோவில் வச்ச மாதிரி தான். சிலதெல்லாம் பாருங்க. ஒரு நாள் கடைக்கு போனப்போ நாட்டு மாதுளை கிலோ 100 ரூபா. ஆனால் இந்த ஒட்டுல வந்துச்சு பார்த்தியா, ஹைபர்நெட் மாதுளை, அது கிலோ 400 ரூபா. ஏன்? இது சின்ன 300 ரூபா, இது 100 ரூபாய்க்கு ரொம்ப சின்னதாக கிடக்குது. ஆனால் அது பெருசாக இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? நேராக போன உடனே அந்த பெருசு தான் வாங்குகிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், அந்த பெருசில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த சின்னதாக 100 ரூபாய்க்கு விற்றுட்டு கிடக்கிறான் பாரு, அதில் தான் எனர்ஜியே இருக்குது. நல்லா கவனிங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு உலகத்தார் சொல்லுவாங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழுகிறோம், எப்படி இருக்கிறோம்? 2 தீமோத்தேயுடைய புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் புத்திமதிகளை சொல்லுகிறார். 2 தீமோத்தேயுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனத்திலிருந்து அப்படியே ஒரு 4 வசனத்தை படிக்கும் பொழுது, ஆதலால் என் குமாரனே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க. இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ என்னிடத்தில் கேட்டதை அடுத்தவனுக்கு ஒப்புவித்து நீ ஒரு ஊழியக்காரன் ஆனது போல அடுத்தவனை ஒரு ஊழியக்காரனா உருவாக்கு. நீ ஒரு விசுவாசிய ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற ஆளா இருந்தா அடுத்து உன்னோடு வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு விசுவாசிய உருவாக்கு. நீங்க உருவாக்குகணும். அதான் வசனம் சொல்லுது, தங்களின் தங்கள் விதையுடைய. நீங்க மரம் ஆயிட்டீங்க, கிறிஸ்துவுக்குள் பிள்ளை ஆயிட்டீங்க. அப்ப பிள்ளையான நீங்க அடுத்தவர்களை பிள்ளை ஆக்கணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும், அநேகரை சபைக்குள்ள அழைத்து வரணும், புதிய ஜனங்கள் உங்கள் மூலமா ரட்சிக்கப்படணும். நல்ல கவனிங்க. வீட்டு கூட்டத்துக்கு போக மாட்டேன், பாஸ்டிங் ப்ரேயருக்கு போக மாட்டேன், மற்ற எந்த கூட்டத்துக்கும் போக மாட்டேன், யாருக்காவது சுகமிழந்தாலும் விசாரிக்க மாட்டேன். ஆனால் நான் அப்படி தான் அப்படின்னு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறேன், நிறைய பேர் நிறைய ப்ரேயருக்கு வர்றதே கிடையாது. சில பேரெல்லாம் பாருங்கள், லேட்டாக வருவாங்க, சீக்கிரமாக போயிடுவாங்க. அவங்களுக்கு சர்ச்சில் எத்தனை சேர் இருக்குன்னு தெரியாது, எத்தனை பாய் இருக்குன்னு தெரியாது.
சேரை போட்ட அனுபவம் கிடையாது, பாயை போட்ட அனுபவம் கிடையாது. ஆனால் கவனிங்க, அப்படி இருக்காதீங்க. நீங்கள் இயேசு என்கிற நாமத்துக்காக செய்கிற ஒவ்வொரு வேலைக்கான பிரதிபலனை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். நான் சொல்றேன் பாருங்க, எல்லாரும் அதில் இணைந்து கொள்ளுங்க. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நீ ஒரு சிஷ்யனா இருந்து அடுத்த சிஷ்யனை உருவாக்கு. அவர் சொல்றார், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்துல கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் நீ என்ன கேட்கறியோ அதை போய் அவனுக்கு சொல்லி அவன் போய் சொல்லும்படியான ஒரு மனிதர்களை நீ என்ன செய், உருவாக்கு. அப்புறம் சொல்றார், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுத்தி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். எனக்கு நிறைய பேர் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ளுகிறாங்க. ஒரு நாள் கூட ஒருத்தர் நான் பார்த்து கேட்டேன், என்னங்க டெய்லி மீட்டிங்னு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. சில பேருக்கு பாருங்க டெய்லி மீட்டிங், சில பேர் பாருங்க சபையாக சுத்த வேண்டியது, சில பேர் பாருங்க ஃபோனில் உட்காந்து யாரா எல்லாருடைய மெசேஜும் கேட்க வேண்டியது, எல்லாத்தையும் கேட்க வேண்டியது. எல்லாத்தையும் கேட்டுட்டு இது சத்தியமா அது சத்தியமா எது சத்தியம், நிலையற்ற ஆத்மா ஏதாவது ஒன்றுத்தில் விழுந்து போகும். உங்களுக்கு சபை இருக்கா, இந்த சபையில் இருக்கிறது கேளுங்க. சபையினுடைய ஒரு போதகருக்கு அடங்கிருங்க. நாங்கள் எங்களுக்கு கூட ஒரு நாள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நிறைய சபைகள் உருப்படாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, சுவிசேஷர் கூட்டம் நடத்துகிற கூட்டத்தில் போய் பாஸ்டர்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. சுவிசேஷகர்களுக்கு பாஸ்டருடைய அழைப்பு கிடையாது, பாஸ்டர்ஸுக்கு சுவிசேஷ அழைப்பு கிடையாது. உன் அழைப்பு உள்ளவனை போய் பாரு. அப்போ அந்த ஒரு சபை ஒரு சபையினுடைய ஊழியக்காரனுடைய மெசேஜ் கேட்டனா சபைக்கு வளர்ச்சி வரும். சுவிசேஷகனுடைய மெசேஜ் நீ கேட்டுட்டு இருந்தேன்னா உனக்கு சபையினுடைய அழைப்பு வராது, நீ இங்கே அங்கே அலைஞ்சிட்டே கிடப்ப. ஒரு சபைக்கு அடங்கி இருக்கணும்னா சபையினுடையது. அதனால தான் அந்த மேய்ப்பனை, சில பேர் பைபிள் வசனம் சொல்லுது உங்களுக்குன்னு ஒரு மேய்ப்பனை வச்சிருப்பார். ஆனால் சில பேர் அந்த மேய்ப்பனை விட்டுட்டு தங்களுக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு விழுந்து போகிற ஒரு காலம் வரும். நீ அங்க இங்க மேய்ஞ்சிட்டு வந்து இங்க கக்கிட்டு இருக்காத, நீ இங்க சொல்லப்படுகிற வார்த்தைகளை பிடிங்க. இந்த வார்த்தைகள் சில பேர் பாருங்க எல்லா இடத்துலையும் அங்கங்கே வர்றதெல்லாம் இந்த நுனிப்புள்ள அங்கங்கே கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வர்றது, அது நிலையான ஒரு உபதேசத்தில் வளராது. சத்தியத்தை முதல்ல நல்லா பிடிங்க. நான் திருப்பி சொல்கிறேன், எந்த ஊழியக்காரங்களும் குறை சொல்லக்கூடாது. நாம் சபைக்கு, நம்முடைய சபைக்கு போதிக்க வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி, உங்களுடைய கவனம் ஒரு சபைக்குள்ளே இருக்கட்டும், நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும். நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் சக்கப்பழமாக இருக்க மாட்டீங்க, நல்ல விதை உள்ள பழமாக இருப்பீங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கு தோரணம் இல்லாமல் தெரியலாம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு விதையற்றது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், விதை உள்ளதை பார்க்கறதுக்கு அருவருப்பாக தான் இருக்கும். ஆனால் இதுதான் பரலோகத்தை நுழைமை ஒழிய, இதுதான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும ஒழிய, இதில் தான் எனர்ஜி இருக்க ஒழிய அதில் கிடையாது. கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு சொல்லுவாங்க நாட்டுக்கோழி சாப்பிடுங்க, பிராய்லர் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி. ஆனால் நாட்டுக்கோழி சில பேருக்கு பிடிக்காது, ஏன்? வெறும் எலும்பாக இருக்கும். ஆனால் பிராய்லர் நிறைய பேருக்கு பிடிக்கும், ஏன்? நிறைய சக்கையாக இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்றவனுக்கு என்ன வருது? நோய் வருது. அதனால் கவனிங்க, இன்றைக்கி சிலது உலகத்தில் பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கிறதெல்லாம் பரலோகத்தை போய் சேர்ந்துராது. அதனால் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள் உனக்கு தேவையில்லாததில் போய் சிக்கி கொள்ளாத, நீ சிக்கி கொள்ளாது. யார் அங்கே போய் சிக்குவான்னு சொன்னால் அழைப்பில் உறுதி இல்லாதவன். அடுத்து 5ஆம் வசனம் பாரு, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். ஒரு மனிதன் முடிசூட்டப்பட வேண்டுமானால், கவனிங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க? யோவானுடைய புத்தகம் 11ஆவது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அதாவது மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். இந்த லாசருடைய சம்பவத்தை படிச்சிருக்கிறீங்களா? லாசருடைய சம்பவம் நிறைய படிச்சிருப்போம். யோவானுடைய புத்தகம் 11ஆவது அதிகாரத்தில் 39ஆவது வசனத்திலிருந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லாசரு செத்து போயிருப்பான். வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லைன்னா நான் வேகமாக போகிறேன். லாசரு மரித்த உடனே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போவார். மார்த்தாள் ஓடி வந்து அழுவாங்க, மரியாள் ஓடி வந்து அழுவாங்க, ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தா அவன் மரிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க அழுவாங்க. அதன் பிறகு அவங்க மார்த்தாளை கூப்பிடுவாங்க, மார்த்தாளை ஓடி வரும், அவனும் ஆண்டவரை பார்த்த உடனே ரொம்ப வேதனையோடு அழுவாங்க. அவங்கள பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுவார். இப்போ இந்த சம்பவம் நல்லா தெரியும். இந்த சம்பவம் நல்லா தெரியும் பொழுது அவர் சொல்லுவார், அவங்கள பார்த்து ஆறுதல் படுவார், கவலைப்படாதீங்க அவன் உயிரோடு எழுந்திருப்பான். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் ஆண்டவரே, நியாய தீர்ப்பு நாளில் அவன் உயிரோடு எழுந்திருப்பான். அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நியாய தீர்ப்பு நாளில் இப்போவே அவன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொல்லி. எப்படின்னு கேட்கும் பொழுது தான் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை
காண்பாய். அப்ப விசுவாசிக்க முடியாதபடி ஒண்ணு இருக்கு. என்னது? 4 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய மனதில் கூட விசுவாசிக்க முடியாதபடி சில தடை இருக்கு. ஒரு சிலருக்கு பாருங்க, இந்த மாசம் கொடுத்துட்டா மட்டன் எப்படி வாங்குறது, சிக்கன் எப்படி வாங்குறது, மீன் எப்படி வாங்குறது, இந்த மாச செலவுக்கு என்ன பண்றது, தசம பாகத்தை கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நீ கொடுத்துட்டு விசுவாசித்தால், அந்த பிரதர் மட்டும் இல்லை, நான் நிறைய பேரை பார்க்குறேன். ஆனால் நம்ம சபையில் நான் அறிக்கை பண்ணுறது கிடையாது. தசம பாகத்தை வஞ்சித்து வைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதனுடைய பின்விளைவு அவர்களே சந்திக்கிறதையும் நானும் பார்க்குறேன். ஆனால் நான் கேட்கறது கிடையாது. அது அவங்க என்னுடைய வேலை. சொல்ல வேண்டியதை பிரசங்கத்தில் சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீங்கள் வஞ்சிக்கிறீங்களா? என்ன வஞ்சிக்கலை, தேவனை வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலையா, பிரச்சனை இல்லை, யாரை கொண்டாகிலும் கர்த்தர் கொடுப்பார். இந்த லாசரு செத்து போனால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல என்ன பிரச்சனை, 4 நாள் ஆயிடுச்சு, பாடி என்ன 2 நாள் ஆனாலும் பாடி என்ன செய்திடும், நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் செத்து போனவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீசரில் வச்சிடும். அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த வாயை கட்டுவாங்க, காதுலெல்லாம் பஞ்சு வச்சு அடைப்பாங்க. ஏன்னா நச்சு தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே 4 நாள் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது விசுவாசிக்க முடியாததுக்கு காரணம், இன்னைக்கு பலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போனா உயிரோடு இருந்து நீ செத்தவனை போல இருக்கிறாங்கிறவங்களுக்கு தசம பாகம் வெளியே வராது, காணிக்க வெளியே வராது. பாட்டு வரும், நல்லா கை தட்டுவாங்க, நல்லா துதிப்பாங்க, சக்கப்பழம், ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆனால் நல்ல பழமாக இருந்தால் தானே அங்கே தெரியும். சில பேருக்கு பாருங்க, கொஞ்சம் ஏதோ பெரிய மனசு பண்ணி, சரி நீங்கள் செய்கிற செயலெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், யாருக்கு புரியுதோ அவங்க அதை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிகள். இந்த செத்து போனதுனால ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்ப. 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா லாசரு 31 - 40 வரலும் போய் படித்து பாருங்கள். இப்போ படிக்க வேண்டாம். அந்த இடத்துல மரித்து போனவனை உயிரோடு எழுப்புவார். போய் கல்லறைக்கு முன்னாடி சொல்லுவார், லாசரே வெளியே வாங்குவார், வெளியே வருவான். அதுக்கப்புறம் 12வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்க, அங்கே ஒரு பெரிய விருந்து இருக்கும், அவருக்கு பெரிய விருந்து பண்ணுவாங்க. அந்த விருந்தில் லாசரும் உட்காந்து சாப்பிட்டான். அதுக்கப்புறம் லாசர் என்ன பண்ணான், ஒன்றுமே காணலை. இன்னைக்கு சில விசுவாசிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, அழுவாங்க, அற்புதம் நடக்கிறவர்களும் பயங்கரமா இருப்பாங்க. அற்புதம் நடந்ததுக்கு பிறகு 4 நாள் கழித்து உயிரோடு எழுந்த அந்த மனுஷன் சுகம் பெற்ற பிறகு ஆரம்பத்தில் தான் சில பேருக்கு கஷ்டம் வரும்போது, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனா அற்புதம் நடந்து முடிந்த உடனே, பிரதர் நேரம் இல்லை, பிரதர் நேரம் இல்லை, நீ என்ன சும்மா ப்ரேயருக்கு வான்னு, உனக்கு வேறு வேலை வெட்டி கிடையாது, நாங்கள் ரொம்ப பிஸி, எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரேயருக்கு ஏன் வரல, ஒரு சிலரெல்லாம் போய் கேட்டு பாருங்கள். நம்மளாவது பரவாயில்ல, சில சர்ச்சிலெல்லாம் சர்ச்சுக்கு வராதவங்க வீட்டுக்கு நேராக ப்ரேயர் முடிஞ்சோடனே போய் ஒரு சிலர் சந்திப்பாங்க. நான் கூட நினச்சிருக்கிறேன் அது போல் போய் சந்திக்கலாமா, எதுக்கு நமக்கு வம்பு, எல்லாரும் நல்ல விதமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சரி போட்ட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் சொல்லுது, அற்புதம் நடக்கிற வரலும் பயங்கரமான ஆர்ப்பாட்டம், பயங்கர கண்ணீர், எல்லாமே ஓகே. அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய பந்தியில் பங்கு இருந்ததுக்கு பிறகு என்ன நடந்தது, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. இப்போ விதை என்பது ஆத்தும அறுவடை குறிக்கிறது. நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யணும். எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம் கவனிக்கிறோம் பாருங்க. ஒரு சிலது உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்க. இந்த விதை செத்தால் ஒழிய, ஏன் விதை சாகணும்னு சொன்னால், சுயத்துக்கு செத்து நான் என்கிற அந்த எண்ணத்துக்கு மரித்து நான் அல்ல என்ற எண்ணத்துக்கு உயிர்த்தாதான் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். நல்லா கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வரங்கள் செயல்படணுமா, ஆத்தும ஆதாயம் செய்யணுமா, நீங்கள் பாவத்துக்கு மரித்திருந்தால் தான் அதை செய்ய முடியும். இன்னைக்கு பாருங்க, பைபிள் சொல்லுது, இந்த பாரம்பரிய சர்ச்சஸ்லாம் சொல்லுவாங்க, அதாவது ஞானத்தாயின்னு தான் சொல்லுவாங்க. ஞானத்தாயின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு இவங்க ஒரு தாயம். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஏரியாவில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் நிச்சயமாக ஞானத்தாய் நாம தான். இவங்களை ஆதாயப்படுத்த வேண்டியது, இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமையும் நம்ம மேலே இருக்கிறது. அதனால் கவனித்துக்கொள்ளுங்க. ஒன்று, நாம் ஆதாயப்படணும், அடுத்தவர்களை நாம் ஆதாயப்படுத்தணும். ஆனால் இவ்வளவு நாள் சபைக்கு வந்து நீங்கள் ஆதாயமும் ஆகலை, அடுத்தவர்களை ஆதாயமும் படுத்தலை அப்படின்னா நீங்கள் சீட்லெஸ் பழமாக இருக்கிறீங்க. இந்த சீட்லெஸ் பழத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு உலகத்தில் இன்றைக்கி வேணால் பார்க்குறதுக்கு பளபளப்பாக தெரியலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு அது கனி இல்லாததுனால அது என்ன செய்யாது,
பரலோக ராஜ்யத்துக்கு போகாது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம், யோசிச்சு பாருங்க, சர்ச்சுக்கு வரீங்க, ஆத்தும ஆதாயமே செய்யலைன்னு சொன்னா உங்க காலுக்குள்ள என்ன வச்சிருக்கான்? வராது, வார்த்தை வராது. ஏன்? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. சத்தியத்துக்கு செவி சாச்சா வார்த்தை வரும். மரத்துக்கு அடியில் என்ன வச்சிருக்கு? கோடாரி. கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, கோடாரி. கனி கொடுக்காத மரம், ஆத்தும ஆதாயம் செய்யாத மரம், சர்ச்சை முடியறதுக்கு முன்னாடி பைபிளை மூட்டையை தூக்கிட்டு ஓடுற மரம். முன்னாடி வந்துட்டாங்களா, வந்து இங்கிருந்தே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. வந்துட்டாங்களா? கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஓடலாம், அங்க ஓட முடியாது. எங்க உங்க வீட்டுக்காரர் கூப்பிட வந்துட்டாருன்னு பைய தூக்கிட்டு ரெடியா நிக்கிறீங்க, அங்க மணவாளன் வந்து நிற்கும் போது பைய தூக்கிட்டு. கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்கள் சமீபமாக இருக்கிறது, நாட்கள் சமீபமாக இருக்கிறது. மத்திய புஸ்தகத்தை கொஞ்சம் திருப்பி கொள்ளுங்க. நாம ஒருத்தருக்கு திருமணமான சந்ததி எதிர்பார்க்கிறோம் இல்லையா? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்கணும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதையே தான் பரலோகமும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஒரு மணவாட்டி திருச்சபை மற்ற மணவாட்டிகளை உருவாக்க வேண்டும் என்பது பரலோகம் எதிர்பார்க்கிறது. மத்திய புஸ்தகம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம். மத்தேயு 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க இங்க வந்துட்டு நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை, நான் ஆபிரகாமுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனி அற்றவர்களாய், விதை அற்றவர்களாய், பலன் அற்றவர்களாய், சக்க பழமாய் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கோடாரியே வச்சிருக்கிறாராம். எதுக்கு? இதை வெட்டி தூக்கி நரகத்தில் போடுறதுக்கு. நல்லா கவனிங்க, ஒரு மனிதன், உலகத்தில் ஒரு மனிதன் எடுத்துங்க, நீங்களே எடுத்துங்க. இப்போ நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க. நாம் ஒரு மரம் வளர்க்குறோம், ஒரு மரம் வளர்க்குறோம். என்ன மரம்? ஏதோ ஒரு மரத்தை சொல்லுங்க. மாமரம். குருராஜ் பிரதர் ஒரு மாமரத்தை வளர்க்குறாரு, நீங்கள் முருங்கை மரத்தை அவர் வளர்க்குறாரு, நீங்கள் தென்னை மரத்தை வளர்க்குறீங்க. இப்போ இந்த 3 பேரும் சொல்லுங்க, நீங்கள் மரம் வளர்க்குறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, எரு போடுறீங்க, மரம் மட்டும் மலமளன்னு வளர்ந்துட்டு இருக்கு, ஒரு காய் கொடுக்கலாம், என்ன பண்ணுவீங்க? அதை பாரமாக கருதி வெட்டி போடுவீங்க இல்லையா? அதை தான் வேதமும் சொல்லுது. ஒரு விசுவாசி இத்தனை வருஷமாகி ஆத்தும ஆதாயம் செய்யலாம். ஏன்னா ஆதாயம் செய்யாதபடி பிசாசு இருதயத்தை கடினப்படுத்துவான், பிசாசு எல்லைகளிலே ஒரு பகையை உண்டு பண்ணுவான். நல்லா கவனிங்களேன். இன்னைக்கு உலகம் சத்தியத்தை சொல்ல விடாதபடி சில பேருக்கு பயத்தை கொடுப்பான். ஐயோ, நாம போய் பால்காரருக்கு சொன்னா எப்படி, காய் கடைக்காரருக்கு சொன்னா எப்படி, கீழ் வீட்டுக்காரங்களுக்கு சொன்னா எப்படி, நாம மதம் மாத்திரம் ஏதாவது பிரச்சனைக்கு வந்து பயந்து பயந்து வாழாம ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு இந்த விதையானது செத்து அந்த வேற மண்ணை பொளந்துக்கிட்டு உள்ள போனாதான் அது மரமாகும். அதே போலதான் சத்தியத்தை சொன்னாதான் ஆத்தும ஆதாயமாகும். நீங்க ஒரு ஆளையாவது ஆதாயப்படுத்தி பாருங்க. சாவறதுக்கு முன்னாடி ஆத்தும ஆதாயம் செய்யுங்க, அழியறதுக்கு முன்னாடி, வருகைக்கு முன்னாடி ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. ஒரு சில பேர்களை எழுதுங்க. உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறவங்க யாரெல்லாம் ரட்சிக்கப்படும் நினைக்கிறீங்களோ அவங்க பேர் எழுதி உங்கள் பைபிளில் வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சீட்லெஸ் பழமாக இருக்காதீங்க, விதையற்ற பழமாக இருக்காதீங்க, சக்கப்பழமாக இருக்காதீங்க. நல்ல ருசி உள்ளதாய், சாரம் ஏற்றப்பட்டதாய், உலகத்துக்கு ஒளியாய், பூமிக்கு உப்பாய் இருக்கும்படி முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு தடை என்ன? ஆத்தும ஆதாயம் செய்ய விடாதபடி, சந்ததியில் பெருக்கம் வராதபடி, சக்கப்பழமாக நின்று போனதுக்கு காரணம் என்ன? ஏசாயா 59வது அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 59வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 59 எடுத்து 1-2 வசனத்தை வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி. இன்னைக்கு ஏன் சில பேருக்கு முகம் மாறுது? இன்னைக்கு ஏன் சில பேர் சொந்த குடும்பத்தை சாட்சியா நடத்துறது இல்ல? இன்னைக்கு ஏன் சில பேர் ஒரு கிறிஸ்துவுக்காக சகிக்கிறது இல்ல? வசனம் சொல்லுது, அவர் செவிக்கெடுக்க கூடாதபடி இருக்கிறது உங்கள் அக்கிரமங்கள். கவனிங்க, இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஏன் ஆத்தும ஆதாயம் நம்மளால செய்ய முடியல?
அப்படின்னா நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கிறது. அந்த சிந்தை மாறணும்னா நாம் என்ன செய்யணும்? அதனால தான் தீமோத்தேயுக்கு சொன்னார், நீ நல்ல போர் சேவகனாயிருந்து தீங்கு அனுபவி, நல்ல போர் சேவகனாயிருந்து சுவிசேஷத்தினுடைய வேலையை செய் அப்படின்னு சொல்றார். லூக்காவுடைய புஸ்தகம் 12வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. இந்த ஆத்தும ஆதாயம் செய்யாம, ஆலயத்துக்கு கொடுக்காம, தனக்குன்னு சேர்த்து வைக்கிற மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சில பேர் அப்படி இருக்காங்க, எனக்கு 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 எனக்கு. நான் ஒரு நாள் ஒரு அம்மா சொல்றாங்க, என்னைக்கு நேற்று ஒரு சிஸ்டரோட பேசும்போது சொன்னாங்க, பார்த்தீங்களா பிரதர், எங்களுக்கு கிடைக்கிற காசுல எல்லாம் போய் 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 காயினா வாங்கணும், இன்னைக்கு பார்த்தீங்களா அப்படியே தங்கம் 10,000 வந்துருச்சு அப்படின்னாங்க. அப்படிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் நிறைய காயின் நான் சேர்த்துட்டேன் பிரதர், ரொம்ப சந்தோஷமா. வசனம் சொல்லுது, மதிகேடனே, இன்னைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் இந்த காயினெல்லாம் யாருடையதாகும்? எடுத்து வாசிங்க லூக்காவுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம். அதாவது காயின் வாங்குறது தப்பு இல்லைங்க, ஆனா தனக்கு 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 எந்த அந்த சிஸ்டர் ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த சிஸ்டர் அவங்க வீட்டில் இருக்கிற மாமியாரை துரத்தி விட்ட சிஸ்டர் அது. அதனால அதை சொல்றேன் நான். எனக்கு அவங்கள நல்லா தெரியும். அவங்க மாமியார் வந்தப்போ அப்படி சண்டை போட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்கு துரத்தி விட்டாங்க. அவங்க பொண்ணு வீட்லேயும் பயங்கர பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஹோமில் இருக்கிறாங்க. ஹோமில் அவங்க சொந்தக்காரருடைய வீட்டில் அவங்க சொந்தக்காரருடைய குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு என்ன சொல்கிறது, அது ஆயாவை ஒரு வீட்டில் குழந்தை பார்த்துக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, ஆயாவை தான் இருக்காங்க ஒரு சொந்தக்கார வீட்டில். ஏன்னா இந்த மருமக அவங்கள வீட்டில் சேர்க்கலை. அந்த மருமக சொல்லுது, நாங்கள் காசாக சேமித்து தங்க காயினா வாங்கிட்டோன்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆலயத்தில் ஏதாவது குறைவுபட்டால் வேதம் சொல்லுது, என்னுடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறதுக்கு இது காலமான வசனம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம். நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். லூக்காவுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 20வது வசனத்தை படிங்க. தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்த இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்துக் கொள்ளப்படும், நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே, எல்லாரும் சொல்லுங்க தனக்காகவே, நல்ல சத்தமா சொல்லுங்களேன், தனக்காகவே. நானு 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 நானு, என் வயிறு நிரம்பணும், நானு நானு நானு, யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய நோக்கமெல்லாம் நமக்கு நமக்கு நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு. கவலைப்படாதீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைய தினத்தை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுது, அதுக்காக நீங்கள் சேர்க்க வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருக்கென்று கூட விதைக்காமல் சேர்த்தீங்கன்னா அதில் அறுவடையில் இல்லை. பைபிள் சொல்லுது பாரு, ஒரு மனுஷன் சேர்க்கணுமா, கண்டிப்பாக சேர்க்கணும். நீ ஆண்டவருக்கு மனசாட்சியின்படி நீ கர்த்தருக்காக எழும்பிப்பார். கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? 5 விதமான வார்த்தையை ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அன்னைக்கே சொல்லிட்டார். ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது, ஒரு நல்ல மரம் எப்படி இருக்கணும்னு சொல்லும் போது, ஆதியாகமம் புஸ்தகம் 1 அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை படிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி, கவனிங்க, 1 பலுகி, 2வது பெருகி, 3வது நிரப்பி, 4வது கீழ்ப்படுத்தி, 5வது சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். இப்ப 5 காரியம்: பலுகி, பெருகி, நிரப்பி, கீழ்ப்படுத்தி, ஆண்டு கொள்ளுங்கள். ஒவ்வொரு விசுவாசி நீ கர்த்தருக்கு பிரியமான மனுஷனா வாழ்ந்து பார். நீ உண்மையான தசம பாகத்தை கொடுத்து பார், உண்மையான காணிக்கை கர்த்தருக்கு செலுத்திப்பார். பெருக விடாதபடி, நீங்க வளரக்கூடாதபடி, கொடுக்க கூடாதபடி தடை வருதுன்னா அது நீங்கள் அல்ல, உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு சாத்தானுடைய ஒரு ஆயுதம். கடைசி அந்த வசனத்தோட நிறுத்தலாம். நீங்க யாத்ராம புஸ்தகம் 1 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராம புஸ்தகம் 1 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 அதிகாரத்தை எடுத்தீங்களா? 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். புதிய ராஜா ஒருத்தன் எகிப்தில் தோன்றினான். அதாவது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா. இவன் வந்த உடனே என்ன நினைச்சதான், இந்த ஜனங்கள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாகவும் சத்துரு செய்கிற ஆயுதம் இதுதான் பாருங்க. அதாவது அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கு. எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் பெருகாதபடிக்கு. இன்னைக்கு பிசாசுடைய நோக்கம் நாம பெருகக்கூடாது, சபையில பெருக்கம் வரக்கூடாது, ஆத்துமாக்கள்ல பெருகக்கூடாது, ஆத்துமாக்கள் பொருளாதாரத்துல பெருகக்கூடாது.
கூடாது என்பதற்காக தான், நீ ஆசீர்வதிக்க கூடாது என்பதற்கு தான் பிசாசு தடை பண்றான். ஏன் உன்னால தசமபாகம் கொடுக்க முடியல தெரியுமா? நீ நல்லா இருக்கணுன்றது பிசாசுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் என்ன பண்றான், உனக்குள்ள தவறான எண்ணத்தை கொடுத்து நீ கொடுக்காத, அதை எடுத்து வை, அவங்க எப்படியோ போகட்டும். சபையில வாடகை இல்லைன்னா என்ன, ஒரு சிலருக்கு மனம் கடினப்படுது இல்லையா, அது நீ அல்ல. ஏன்னா உனக்கு பின்னாக பிசாசு இருந்து நீ வளர விடாதபடி தடை பண்றான். அந்த பிரதர் சொன்னார், ஏன் அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அந்த செக்கப் இந்த செக்கப் போயிட்டு இருக்காங்கன்னா, அவர் சொன்னார் ஆலயத்தினுடைய இதை வஞ்சித்ததை. அதனால் நிறைய பேர் நிறைய போதகர்கள் சொல்ல கேட்டிருக்கேன், நிறைய பேர் நிறைய சபையில் பிரசங்கிக்க நானும் கேட்டிருக்கிறேன். ஆனால் நானும் கண்ணால் பார்க்குற பாருங்க, அப்படி வஞ்சிக்கிறது தேவனுக்கு விரோதமான செயல். ஆனால் அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் நம்முடனே தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் ராமசேஸ் என்னும் 2 பண்டசாலைகளை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு இங்க கவனிங்க, ஒரு சில மனுஷன் பாருங்க, ஒரு சிலர் நான் கவனிச்சிருக்குங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய் கொடுக்கறதுல முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அந்த நேரத்தில் கூட தசம பாகத்தை எடுத்து கர்த்தருக்குன்னு கொடுத்தாங்க. சில பேர் நான் பார்க்குற பாருங்க, அப்பெல்லாம் யோசிப்பேன், அதுதாங்க உண்மை. அந்த மனுஷனெல்லாம் நான் கவனிக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் சாட்சி சொல்லுவேன், நான் போகிற இடத்துல உங்கள் பேர் சொல்லுவேன், இங்கே நான் சொல்ல முடியாது, ஏன்னு சொன்னால் அது முகஸ்துதியாக போயிடும். அந்த பலவீனத்திலும் கூட அந்த உண்மையா இருக்கிற மனுஷனும் உண்டு, நல்லா இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிற மனுஷனும் உண்டு. ஆனால் இது போல சமுதாயம், இது போல சபைகளில் தான் ஆண்டவர் சில பேரை பாருங்க விசேஷமாக வேறு பிரிக்கிறார். அந்த கஷ்டத்திலும் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள கர்த்தரே பார்த்து உயர்த்துவார். வசனம் சொல்லுது பாருங்க, ஏன்னா அவங்கள பிசாசு ஒடுக்க நினைக்கிறான், அவங்கள கஷ்டப்படுத்த நினைக்கிறான், கொடுக்க முடியாதபடி பண்றான். ஆனா அந்த ஜனம் எவ்வளவாய் பிசாசு ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் விருத்தி அடைவார்களே ஒழிய ஒடுங்கி போக மாட்டாங்க. அதான் வசனத்தில், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். இந்த பொறாமையினால அவங்களை கொடுமையா வேலை வாங்கினாங்க. ஒரு சிலது வேகமா சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்படி நடந்த உடனே இவங்க பெருக்கத்தை அவங்க விரும்பல. கடைசியா ஒரு சட்டத்தை போட்டாங்க, 2 பொம்பளைய நியமிச்சாங்க. யாரு? 15வது வசனத்தை படிங்க. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் 2 நாசை உண்டு பண்ணி 2 நாசை கூப்பிட்டு, இவங்களுக்குள்ள ஆண் பிள்ளை பிறந்தா கொன்றுங்க, இவங்க பெருக கூடாது. நல்லா கவனிங்க, சபையில் ஆத்துமாக்கள் பெருக்க வரக்கூடாது, பொருளாதார பெருக்க வரக்கூடாது, ஜனங்கள் பெருக கூடாதுன்னு சொல்லி பிசாசு தடை பண்ணுவான். ஆனா தேவ சித்தம் என்ன? பலுகணும், பெருகணும், நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும். இதை செய்வதற்காக பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில தடை உண்டு பண்றான். அந்த தடையை பாராமல் கர்த்தரை பார்க்கிறவர்கள் உலகத்தில் ஜெயிக்கிறார்கள். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, சில வசனத்தை மட்டும் நான் சொல்லி வசனத்தை வாசிக்க வேண்டாம், சிலதை மட்டும் சொல்கிறேன் பாருங்க. குறிப்பாக சில ஆண் பிள்ளைகள் மேலே பிசாசு ரொம்ப கண்ணா இருப்பான். பைபிளை கவனிச்சு பாருங்க, நாயுன்னு ஒரு விதவைக்கு ஒரே ஒரு ஆண் மகன், அவனை கொன்னுட்டான். ஆண்டவர் அவனை எழுப்பி கொடுத்தார். அதே போல் தீயிலும் தண்ணியிலும் ஒருத்தன் விழுந்து தன்னை காயப்படுத்திக்கிட்டான் பாரு, அவன் அப்பனுக்கு அவன் ஒரே மகன். ஆண்டவர் பாருங்க அவனை அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து மீட்டு கொடுத்தார். எலிசா ஊழியம் செய்த நாட்களில் சூனமியாளுக்கு இருந்தது ஒரே மகன். இது போல நிறைய பேர் சொல்லலாம். இவங்களெல்லாம் கொல்ல பார்த்தாங்க. சில பேருக்கு பாருங்க ஒரு மகனை கூட கொடுக்காதபடி கெடுத்து பார்ப்பான். அந்த இடத்துல ஒரு மகனை கொடுத்து, சிம்சோனை எடுத்துக்கலாம், யோவான் சானகனை எடுத்துக்கலாம், சாமுவேலை எடுத்துக்கலாம். இவங்களுக்கு பின்னாடி பாருங்க, இவர்கள் கர்ப்பம் தரிக்க விடாதபடி சத்துரு தடை பண்ணான். ஒரு குழந்தை இருந்தாலும் கொள்ளணும், ஒன்னு கூட கொடுக்க கூடாது, இவங்க பெருக கூடாது. இதெல்லாம் பிசாசுடைய திட்டங்கள். ஆனா வேதம் சொல்லுது, அவனுடைய திட்டங்களை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கினார், அவன் திட்டங்களை எல்லாம் உடைத்தார். பைபிளில் சொல்லப்படுகிறது, மோசே மூலமா நியாயப்பிரமாணம் வந்தது, ஆனா கிறிஸ்து மூலமா கிருபையும் சத்தியம் வந்தது. எதற்குன்னு சொன்னா எல்லாரும் பெருக வேண்டும் என்பதற்காக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கும் பொழுது நாம் எல்லாம் அழியாதபடி காக்கப்படணுங்கிறதுக்காக பிதாவுக்கு ஒரே குமாரன் ஆகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்தார்.
ஏன் தெரியுமா? ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக. எத்தனை பேர் ஜெபம் பண்ண முடியும்? வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு விதையற்ற ஒரு கனியா இருக்க மாட்டேன். வாய்களை திறந்து சொல்லுவோமா? நான் ஒரு சீட்லெஸ் ஃப்ரூட்டா இருக்க மாட்டேன், விதையற்ற கனியா இருக்க மாட்டேன், ஒரு சக்கப்பழமா இருக்க மாட்டேன். விதை உள்ளதாய், ருசி உள்ளதாய், சாரம் ஏற்றப்பட்டதாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய், மலை மேல் ஏற்றப்பட்ட தீபமாய் என்னால் ஆத்தும ஆதாயம் உண்டாக ஆண்டவரே, நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். பரலோகம் எங்களை பார்த்து விசேஷம் இல்லையா என்று கேட்கிறபடியா நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்வோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ண முடியும்? வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆத்தும ஆதாயம் செய்வோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு சாட்சியாக இருப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, கேட்ட வேத வார்த்தைப்படி இவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய், இவர்கள் தங்களில் தங்கள் விதையை உடைய கனித்தர விருட்சங்களாய் அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்களாய், இவர்கள் ஆதாயமாகி அநேகரை ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த பட்டணத்தில் மலை மேல் ஏற்றப்பட்ட தீபமாய், கனி கொடுக்கிற விருட்சமாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பெருக்கத்தில் உடைய பிள்ளைகள் வளர கிருபைத்தார். கையின் பிரயாசத்தில், குடும்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கிருபையாய் வழி நடத்தும். உடைய கரத்தில் கொடுக்கும். ஆளுகை செய்ய ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.